from prenatal yoga session. Actually, Divine Yoga கூட I'm traveling so long. எல்லா யோகா செஷன்ஸ்லையும் டீடாக்ஸ் டயட் அது எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் ஐ டுக் அ பிரேக். கன்சீவ் ஆனோடனே ப்ரெக்னென்சி கிளாஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆஃப்டர் 5 months ஐ ஜாயின்ட். லக்கிலி அது என்னால் கண்டினியூ பண்ண முடிஞ்சது என்னோட ஃபிசிக்கல் கண்டிஷனுக்கும். இப்போ வந்து எனக்கு பையன் பாப்பா பிறந்திருக்காங்க 40 வீக்ஸில். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் பிளெஸ்ட் டு ஜாயின் இன் டிவைன் யோகா. எஸ்பெஷலி சரண்யா மேம், சத்யா மேம், அப்புறம் தனலக்ஷ்மி மேம், இவங்க எல்லா கைடன்ஸும் எனக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. ஆக்சுவலாக நான் அவங்க சொல்லிக் கொடுக்கும்போது வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணேன். பட் ஆனால் இது இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் லேபரில் அப்படின்றது அப்போ தான் நான் அதை ரியலைஸ் பண்ணேன். ஸோ அது ப்ரீதிங் டெக்னிக் ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் பர்திங் பால், ஸ்குவாட்ஸ் எல்லாமே ஒன்று விடாமல் பண்ணதுனால ஸோ எனக்கு ஸ்டாமினாவும் எனக்கு இருந்தது. ஸோ 36 hours லேபரில் நான் இருந்தும் என்னால் நார்மலாக வெஜைனல் பர்த் கொடுக்க முடிஞ்சது. பிட்டோசமி, எபிடுரல், அந்த மாதிரி பேசிக் நாலேஜஸ் அதோட ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்ததெல்லாம். ஸோ ஒரு நாலேஜ் இருந்ததுனால இப்போ டாக்டர் அதை சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தது. அது என்னன்றது தெரியுன்றதுனால. ஸோ ஆன் த ஹோல் வந்து இந்த யோகான்றது வெறும் யோகாவை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி இல்லாமல் ஃபுல்லாகவே ஒரு ஹோல் பேக்கேஜாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் தேங்க்யூ சொல்லணும்னு தோணுச்சு.